Right. So இப்ப நாங்கள் பார்க்கிறோம் மூலக்கூறுகளை உள்ளுக்க சேர்க்கிறதால என்ன பிரச்சனை வரும்ன்றதை பற்றி கதைக்கிறோம். ஒரு தடவை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் எதிர்பார்க்க நீங்க சொல்ல வேணும்னா நீங்க சொல்றீங்க இல்லை, எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்குது. சரியான ஆன்சர் வந்து எதிர்பார்க்க நீங்கள் கொஞ்சம் விலகல் சரிங்க அதை பற்றி ஆகும். மூலக்கூறுகளை அதே வாயுவை உட்செலுத்துவதால என்ன பிரச்சனை வரும்? இங்க என்ன நடக்கும்ன்றதை விளங்கப்படுத்துகிறோம். ஓகே, இது என்ன சொன்னால் இங்க ஏற்கனவே இருந்த இனமான வாயுவை நாங்க உள்ள வரோம். அப்ப வாயு மூலக்கூறு உள்ள வரைக்கும் சரி. இப்ப நாங்க இருக்கிற வாயு மூலக்கூறு எண்ணிக்கை 2 மடங்கு ஆகிடும். மூலக்கூறு எண்ணிக்கை 2 மடங்கு ஆகினால் அமுக்கம் 2 மடங்கு. கனவுல நல்ல ஒரு மனசு அமுக்கம் 2 மடங்கு. இது அமுக்கம் 2 மடங்காக அதிக நேரம் இதுக்கு இருக்கிற மொத்தத்திலும் 2 மடங்கு ஆகும். கனவுல மாறல மொத்தமே 2 மடங்கு ஆகும். அடர்த்தியும் செய்யும் 2 மடங்கு ஆகும். மூலக்கூறு எண்ணிக்கை கூட 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 அமுக்கம் என்ன காரணியால் மாற்றமடையோ அதே காரணியால் அடர்த்தியும் மாற்றமடையும். அதே இனமான வாயுவை உட்செலுத்தினாங்கள் என்பதை மனதில் வச்சுக்கணும். இதே போல உள்ளுக்கை வந்து வாயு மூலக்கூறு நாங்கள் வெளியாக இருந்தா என்ன அதே பிரச்சனை. உள்ள சேர்க்கும் போது நடப்பதான் வெளியே எடுக்கும்போது நடக்கும். அமுக்கம் நடத்தியும் அதே காரணம் குறைஞ்சோண்டு வரும், மாறாம இருக்கு. நோட் பண்ணி வைங்க. அதே இனமான வாயுவை ஹைலைட் பண்ணுறது முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம் பார்ப்போம். இப்போ இங்க ஒரு வாயு இருக்குது, அது வாயு கலவையாக இருக்கலாம் அல்லது ஒரு விதவிதமான வாயுவாக இருக்கலாம். கார்பன் டை ஆக்சைடோ அல்லது ஆக்சிஜனோ நைட்ரஜனோ அல்லது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையோ இருக்கலாம். இப்படி ஒரு வாயு கலவை அங்க இங்க இருக்கிற வாயுவை விட குறைவான மூலர் திணிவை கொண்ட ஒரு வாயுவை நாங்கள் உள்ள செலுத்துறோம். இருக்கிற வாயுவை விட குறைவான மூலர் திணிவை கொண்ட வாயுவை உள்ளுக்குள்ள செலுத்துறோம். இதனால என்ன நடக்கும்? விளங்குறதுக்காக வேணும்னு சொன்னால் இருக்கிற மூலக்கூறுகள் எண்ணிக்கை 2 மடங்கு ஆகிட்டு யோசிக்கணும். அது நமக்கு 2 மடங்கு ஆகணும்னு பார்க்கலாம். இப்போ கேட்கப்பட்ட கேள்வி இப்படித்தான், இருந்த வாயுவை விட குறைவான மூலர் திணிவை கொண்ட இன்னொரு வாயுவை உட்செலுத்துவது. இப்ப இங்க ஆக்சிஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு கலவையா இருக்கு, நைட்ரஜன் கலவை இங்க இருக்குது. நாங்க H2 கொண்ட விடுறோம். H2 ஹைட்ரஜன் வாயு கொண்ட விடுறோம், அல்ல ஹீலியம் வாயு கொண்ட விடுறோம். இதனால என்ன பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு ஆன்சர் வருது, ஒரு சரியான ஆன்சர் வந்துருக்குது. கூட என்ன காரணம்? இப்போ அமுக்கம் சிம்பிளா நம்ம யோசிக்கலாம். இருந்த வாயு மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு சமனான இன்னொரு அதிகளவான வாயு மூலக்கூறுகளை கொண்டுள்ளது. மூல் எண்ணிக்கை 2 மடங்கா இங்க இருந்ததை போல மூல் எண்ணிக்கை 2 மடங்கு. இப்ப மாற்றலாம், மூல் எண்ணிக்கை 2 மடங்கு ஆகும். சும்மா தான் சொல்லுவோம், மூல் எண்ணிக்கை 2 மடங்கு ஆகியாச்சு. அவங்க என்ன செய்யணும்? 2 மடங்கு ஆகும். நான் சொன்ன இந்த நிலைமையில மூல் எண்ணிக்கை கூடுது. மூல் எண்ணிக்கை எத்தனை மடங்கால கூடுதோ அத்தனை மடங்கால அமுக்கம் கூடிவிடுது. சரி, இப்ப நாங்க சொன்ன மாதிரி அமுக்கத்து 2 மடங்கு ஆகும். அமுக்கம் 2 மடங்கு ஆக அடர்த்தியும் 2 மடங்கு ஆகி இருந்தால் வேகம் மாறாம இருந்திருக்கு. அடர்த்தி அதிகமாக கூடியிருந்தால் இந்த பின்ன
4 மடங்கா கூடி போய் 10 மடங்கா கூடி போச்சுன்னு சொன்னா வேகம் குறைஞ்சிருக்கு. அது 2 மடங்கா கூட இது மாறாம இருந்திருந்தா வேகம் கூடியிருக்கு. இது ஒரு கொஞ்சம் தான் கூடுச்சு. இது இருந்தது 1 இருந்து அப்புறம் 1.1 போச்சு, அல்ல 1.5 போச்சு, அது 2 போச்சு. இப்போ வேகம் கூடியிருக்கு. இது ஒரு கொஞ்சம் கூடுது, அது அதிகமாக கூடுது. இப்போ வேகம் கூடுது. இங்க சொல்லப்பட்ட பிரச்சனையில இருந்த வாயுவை விட குறைவான மூலத்திணிவை கொண்ட வாயுவை உள்ள விட்டாங்க. இப்படி வச்சுப்பாங்க. இதுக்கு முன்னர் நாங்கள் சொன்ன நிலைமையில இருந்த அதே வாயுவை உள்ள விட்டபடியால திணிவு 2 மடங்கு ஆச்சு. அந்த மொத்தமா எத்தனை மூல் இருந்துச்சு, அது குறிப்பிட்ட திணிவான வாயுவா இருக்கு. அதே அளவான மூல் எண்ணிக்கையுடைய எங்கு வாயு கொண்ட உள்ள விட்டால் அதே இனமான வாயு அதே மூல் எண்ணிக்கை கொண்டு விட்டால் 2 மடங்கு மூல் எண்ணிக்கை வருது, 2 மடங்கு திணிவு, அடுத்து 2 மடங்கு ஆகும். ஆனா இப்ப நாங்க பண்ணதில்லை என்ன, வேற இனமான வாயு குறைவான திணிவை கொண்ட வாயுவை கொண்டு உள்ள விட்டால் மூல் எண்ணிக்கை 2 மடங்கு ஆகுது, நமக்கும் 2 மடங்கு ஆச்சு. ஆனா அடுத்து 2 மடங்கு ஆகும். உள்ளுக்கு திணிவு 2 மடங்கு ஆகும். இதுக்கு 100 கிராம் இருந்துச்சு, ஒரு 10 மூல் வாயு, சரி 5 மூல் வாயு 100 கிராம் இருந்துச்சு. நம்ம இப்ப 5 மூல் வாயு தான் கொண்ட விடுறோம். நான் கொண்ட விடுற அந்த 5 மூல் வாயு 100 கிராம், அது 20 கிராம் 30 கிராம். திணிவு குறைவான வாயு தானே, அதை கொண்ட விடுறோம். திணிவு என்ன போச்சு, 100 நான் இப்ப கொண்ட விடுறது 20 கிராம், மொத்தம் 120 கிராம் வேணும். 2 மடங்கு ஆச்சுதா இல்ல, ஆனா மூலே 2 மடங்கு ஆச்சு. திணிவு அதிகரிக்குது, அதனால அடர்த்தி அதிகரிக்குது, கொஞ்சம் அதிகம், அமுக்கம் அதிகமாக இருக்கு. இந்த நிலைமையில உங்களுக்கு நாங்கள் மூலக்கூறுகளை சேர்க்கிறோம், அதே இனமானதாக அல்லாமல் மூலக்கூறுகளை சேர்க்கிறோம். அங்க இருக்கிறத விட குறைவான மூலத்திணிவை கொண்ட வாயுவை உட்செலுத்தினால், மாத்தல கனவுட மாத்தல உட்செலுத்தினால் வேகம் கூடும். இதை நாங்கள் மாறியும் கிடைக்கலாம். கூடின மூலத்திணை உள்ள வாயுவை உட்செலுத்தினால் வேகம் குறைவடையும். இன்னும் மாறி யோசிப்பாங்க. இந்த சொல்லி குறைவானதை உட்செலுத்தினால் வேகம் கூடுறது போல கூடின மூலத்திணை உள்ள வாயுவை உட்செலுத்தினால் வேகம் குறைவடையும். இப்ப இன்னொரு விதமாக நாங்கள் இதோட செய்து பார்ப்போம். இவ்வளவுதான் செய்யலாம். உங்களுக்கு எவ்வளவு குறைச்சு பார்க்கலாம், மூலக்கூறு வெளியில் எடுக்கலாம், மூலக்கூறு உள்ள விட்டு பார்க்கலாம், இது செய்யலாம். மூலக்கூறை வெளியால் எடுக்கிறது உள்ள செலுத்துறது என்பதுல நீங்க கரெக்டா ஞாபகப்படுத்தி கேளுங்கோ. இப்ப வேண்டாம் கூட கேளுங்கோ. அந்த சம்பந்தமாக நாங்க பேப்பர் டிஸ்கஸ் பண்ணி கேட்டாலும் சரி, உங்களோட காப்பியில நோட் பண்ணி வச்சு திரும்ப கேளுங்கோ. இது ஒரு கலவையாக இருக்கிறது அப்படியான நிலைமையில பேரன் கூடின மூலக்கூறுகளை வெளியாக எடுக்கிறது. வெளியில இருந்தா பேரன் கூடின மூலக்கூறு வெளியே எடுக்கலாம். அந்த கலவை இப்ப கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. நாங்க கொண்டு சேர்த்துறோம் ஹைட்ரஜன், அல்லது நாங்க கொண்டு சேர்த்துறோம் கார்பன் டை ஆக்சைடு. உள்ளே அகற்றும் போது அப்படியே கலவையே பிடிச்சி அகற்றாம கார்பன் டை ஆக்சைடு மட்டும் பிடிச்சி வெளியாக இருக்கணும், அல்லது ஹைட்ரஜன் மட்டும் பிடிச்சி வெளியாக இருக்கணும். இப்படி தான் என்ன நடக்கும்னு யோசிக்கிறாங்க. இது ஒரு சாதாரண வழி உள்ளது இருக்குது. வழியினுடைய சாதாரண வழி இருக்குது. சாதாரண வழியினுடைய மூலத்திலே 24 கிராம் மூல் மைனஸ் 1 அப்படி இருக்கு. நாங்க நீராவியை கொண்ட உட்செலுத்தினா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. உள்ளுக்கு இருக்கிற நீராவியை வெளியே கட்டினால் என்ன நடக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒரு ஏர் கண்டிஷன் ரூம்ல நாங்க நீராவியை பிடிச்சி வெளியால வச்சு வருவதிலே செய்யணும். ஓகே தானே? சொன்ன வளத்தையும் படிவாக நோட் பண்ணும்போது திரும்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. இந்த கால்குலேஷன் நான் பண்ணுவோம், அந்த பண்ணிட்டு தெளிவாக இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டி வேறு. அகமது, நீங்க எதிராக இருக்கிறீங்க விலங்குகள் எந்த பாயிண்ட் சொல்றது? அகமது, எந்த பாயிண்ட் இருக்கிறீங்க? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இப்ப இதுல என்னென்ன விஷயங்களை சொல்லி இருக்குதுன்னு சொன்னால், மூலக்கூறுகளை உட்செலுத்துவது வெளியகற்றுவது என்பதை பற்றி பார்க்கலாம்.
உள்ளுக்கு இருக்கிற இதுக்கு மற்ற கணிகள் நிலைமைகளை மாறா வச்சுக்கொண்டுதான் மூலக்கூறுகளை உட்செலுத்துவது அல்லது வெளியே கொண்டு கிடைக்கிறோம். அதே விதமான வாயு மூலக்கூறை உட்செலுத்தினாலும் சரி, அங்க நிற்கிற வாயு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறினாலும் சரி, வேகம் மாறுவதில்லை. இருக்கிற வாயுவை விட காரமான வாயு அல்லது மூலத்திற்கு கூடின வாயு உட்செலுத்தும் போது வேகம் குறைவடைகிறது. காரணம் குறைவான மூலக்கூறுகளை உட்செலுத்தும் போது வேகம் அதிகரிக்கிறது. அடுத்து இந்த கலவைக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு வாயுவை வெளியேற்றினால் என்ன நடக்கும்? கலவைக்கு இருக்கிறதை போல ஒரு வாயுவை உட்செலுத்தினால் என்ன நடக்கும்? ஒரு தனி வாயு கலவையில எல்லாம் கலந்துருக்கு. தனி ஒரு வாயு வெளியேற்ற என்ன நடக்கும்? உட்செலுத்தும் போது இதை பற்றி ஆராய்வதற்கு நீங்கள் 7 மாதிரி கணிப்புகளை செய்வது நீங்க 7 மாதிரி இருக்கும். நோட் பண்ணிட்டீங்களோ? பார்ப்போம். நீங்க 7 மாதிரி இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்க. செல்ஃபா ட்ரை பண்ணுங்க. ஓகேதானே? இப்ப இது வளரும் போது இந்த மூலக்கூறுகளை என்ன பண்றாங்க? அடுத்தது இன்னும் ஒரு வேலை நாங்கள் செய்து பார்ப்போம். முக்கம் அடர்த்திய மாற்றுவது சம்பந்தமா ஒவ்வொரு வேலை பண்ணி பார்க்கணும். வெப்பநிலையை மாற்றினால் என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மற்ற கணிகளை மாறா வச்சுக்கொண்டு வெப்பநிலையை மாற்றினா என்ன நடக்கும்? மாறுமா மாறாதா? வெப்பநிலை கூடுனா கூடுமா குறையுமா மாறாதுமா என்ன சொல்லுங்க? வெப்பநிலையை கூட்டும் போது மற்ற கணிகள் மாறாத இருக்கு அமுக்கம் கூடும். ஆனா அடர்த்தி மாறாதானே? அடர்த்தியை மாத்திராத வெப்பநிலையால இருக்கிறது இருக்குதானே வேணும். சோ அடர்த்தி மாறாத அமுக்கத்தை மாற்ற முடியும் வெப்பநிலையால். வேகத்தை பாதிக்கிற காரணி என்று நாங்கள் சொல்றோம் அமுக்கத்துக்கும் அடர்த்திக்குமான விகிதம். ஆனால் அமுக்கத்தை மாற்றுகிற ஒரு காரணி சில நேரம் அடர்த்தியையும் மாற்றிவிடும். நாங்கள் வெப்பநிலையை கூட்டி அமுக்கத்தை மாற்றும் போது அடர்த்தி மாறாமல் இருக்கும். வெப்பநிலையை கூட்டி அமுக்கத்தை மாற்றும் போது அடர்த்தி மாறாமல் இருக்கு. ஆனால் மற்ற விதமாக கனவளவுகளை குறைச்சு கூடுவதன் மூலம் அமுக்கத்தை மாற்றும் போது அடர்த்தியும் அதே போல மாறுகிறது. துணிவை மாற்ற போது சில நேரங்கள்ல மூலக்கூறுகளை உள்ள வருவது மூலக்கூறுகளை வெளியெடுக்கிற நிலைமைகள்ல சில நேரங்கள்ல விகிதம் மாறுது, சில நேரங்கள்ல மாறாமல். அப்ப இப்படியான பிரச்சனைகள் இருக்கிறதால இந்த சமன்பாடை இந்த வடிவத்திலேயே வச்சுக் கொள்ளாமல் நாங்கள் இன்னொரு வடிவத்துக்கு மாற்றினால் நல்லது போல இருந்தால் வெப்பநிலை மாற்றம் வேகத்தை மாற்றுது. இங்க நாங்கள் உள்ளுக்குள்ள வருவது வெளியெடுக்கிறது அந்த மூலக்கூறுகள் என்ற கலவை இதுக்கு என்ன மாதிரியான கம்பஷன் என்னென்ன விதத்தில் என்னென்ன மூலக்கூறு நிற்குது அந்த நிலைமை வேகத்தில் மாறி நாங்கள் வேற இனமான வாயு கொண்டது அந்த கலவை மாற்றமடைது. ஒரு உள்ள இருக்கிற ஒரு வாயு மட்டும் அகற்றி கொண்டதுன்னு சொன்னாங்க. கலவையில ஒரு இனமான வாயு மட்டும் கலவைனா கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் எல்லாம் நிற்குது. நாங்கள் கார்பன் டை ஆக்சைடை பட்டு மட்டும் குடிச்சு வெளியில கொண்டு போறோம். இது கலவை இந்த நிலைமையை மாற்றிப்போம். ஐதரசனை மட்டும் கொண்டு உருக விட்டு கொண்டிருக்கிறோம் நிலைமையை மாற்றிப்போம். இப்படியாவது மாற்றம் பண்ணினால் வேகம் மாற்றம் அடையுது. மற்றது ஒன்றும் மாற்றுதில்லை. அப்படி பண்ணுவதால அப்படி இருக்கிற இந்த சமன்பாடு வேகத்தை எப்படி பாதிக்கும் என்று இந்த சமன்பாடை வச்சு கொள்வது இது கொஞ்சம் என்னன்னாங்க வேறு ஒரு விதமாக ரீஅரேஞ்ச் பண்ணி கொண்டால் நல்லது போல இருக்கு. அந்த சமன்பாடு ரீஅரேஞ்ச் பண்ணி கொண்ட போற சமன்பாடுல வெப்பநிலை வந்தால் நல்லா இருக்கும். உள்ளுக்கு இருக்கிற வாயுடைய மூல திணிவு என்பது வந்தால் நல்லா இருக்கும். நீங்களும் செய்ய போறீங்க சமன்பாட்டை ரீஅரேஞ்ச் பண்ணி கொடுங்க. பிவி சமன் என்ன அப்படின்னு தெரியும். மூல எண்ணிக்கை மூல திணிவு அது தொடர்பான விரவிலக்கணங்கள் எல்லாம் வடிவம் உங்களுக்கு தெரியும். இதுல வச்சுக்கோங்க. இந்த சமன்பாட்டை மாடிஃபை பண்ணணும். நீங்க கொண்டு போற சமன்பாட்டுல வெப்பநிலை இருக்கணும் மூல திணிவு இருக்கணும். மாத்தி பாருங்க. சமன்பாடு மாத்தி பாருங்க. ட்ரை பண்ணும்போது பொதுவாக
ரீஅரேஞ்ச் பண்ண சமன்பாட்டை நீங்கள் டெலிகிராமில் ஃபோட்டோ எடுத்து போட்டால் நல்லா. ஒரு சரியான ஆன்சர் வந்துருக்குது. மெட்டாக்கள் ட்ரை பண்ணிக்கொண்டு அந்த ஃபார்முலாவை டெலிகிராம் எனக்கு அனுப்பும்போது கொஞ்சம் செல்ஃபா ஹேண்ட் புக்கை ஒர்க் பண்ணுவோம். இது சம்பந்தமான பிரச்சனைகளை ஹேண்ட் புக்ல ஒர்க் பண்ணி பாருங்க. நீங்க சொந்தமா கொஞ்சம் படிச்சு கொண்டு வாங்க. அதுக்கு பிறகு அடுத்த கஷ்டம் கொண்டு போய் உங்களுக்கு என்ன இலகுவா இருக்கு. இந்த விஷயங்கள் வந்து வாயுக்களில் அலைகள் 51வது பக்கத்துல இந்த விஷயம் கிடக்குது. ஹேண்ட்புக்ல வந்து 51வது பக்கத்துல இந்த விஷயம் கிடக்குது. நீங்கள் 52வது பக்கம் பார்க்கக்கூடாது. அந்த விஷயம் இப்போ விளங்காது. 52வது பக்கத்தில் உள்ள விஷயங்கள் விளங்காது. ஆனால் 51 மட்டும் முழுசா நீங்க பாருங்க. அதில் கவலை வாட்சி விளங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கு பிறகு 59வது பக்கத்துல பயிற்சி வினாக்கள் இருக்கு. அந்த பயிற்சி வினாக்கள் நோட் பண்ணி வைக்க கவனமாக பண்ணி கொடுத்தோம். 59வது பக்கத்துல இருக்கிற பயிற்சி வினாக்கள் 1வது 2வது 3வது 4வது அவ்வளத்தையும் செய்து கொடுக்கும். அதே போல MCQ 61வது பக்கத்துல இருக்கிறத பாருங்க. அதுல 3, 4, 5, 6, 7, 8, 9 இவ்வளவு MCQ செய்து கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. என்ன பார்க்கிறோம்னு சொன்னால் 51வது பக்கத்திலோட தியரி ஒரு ஃபுல்லா ரெட் பண்ணி கொண்டோம். அதுக்கு பிறகு 59வது பக்கத்தில் இருக்கிற பயிற்சி 4 அதுல 1, 2, 3, 4 முதல் 4 கேள்வியும் செய்தோம். அதுக்கு பிறகு 61வது பக்கத்துல இருக்கிற 3, 4, 5, 6, 7, 8, 9 அவளோட MCQ செய்து கொள்ளுவோம். செய்யறதுக்கு முயற்சி பண்ணிக்கொண்டு வாங்க. ஓகே தானே? இன்னைக்கு நாங்கள் இதோட ஸ்டாப் பண்ணுவோம். நாளைக்கு வழங்க போல கிளாஸ் நாளைக்கு நைட் கிளாஸ் ஜாயின் பண்ணி இதெல்லாம் பார்க்கணும் ஜாயின் பண்ணுவோம். நாளைக்கு நைட் நாங்கள் இதை முடிச்சிருவோம். பெரும்பாலும் இதுக்கு அடுத்த ஈரோக்கு உள்ள சந்திகள்ல குறுக்கரையினுடைய கதிப்படி பார்க்க இருக்கிறோம். திண்மங்களிலே செல்கின்ற நீள்வக்கரை பற்றி பார்க்க இருக்கிறோம். திரவங்களில் செல்கின்ற நீள்வக்கரை நாங்கள் விளங்கிக் கொள்ள மற்ற சிலபஸ் இல்லை. சும்மா சொல்றது கடைசியாக அவ்வளவு விஷயம் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸ்டாப் பண்றேன். Thank you. சொல்லுங்க கைரதி, என்ன சொல்ல வந்தீங்க? இல்ல நாளைக்கு மார்னிங் கிளாஸ் இல்ல. நாளைக்கு ஃப்ரைடேஸ்ல நைட் கிளாஸ் மட்டும் தானா? சாட்டர்டே சண்டேஸ்ல இல்ல. சண்டே நைட் இருக்குது. மற்றது ஃப்ரைடேல மார்னிங் கிளாஸ் இருக்காது. ஓகே ரைட். Thank you. ஸ்டாப் பண்றேன்.